ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து கோழி குஞ்சுக்கு வந்து என்னென்ன ஃபுட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்களும் அதை ஃபீட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் டோரை போட்டிடுவேன், இல்லை இங்கிட்டு வந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு ஃபீடாக நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னா, கோழி குஞ்சு தீவனம் தான் ஃபீட் பண்ணுறேன். காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த கோழி குஞ்சு தீவனம். இதுதான் அந்த கோழி குஞ்சு தீவனம். இது கடையிலே கோழி குஞ்சு தீவனம்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கம்பு ஃபீட் பண்ணுறேன். கம்பு கிடக்கு, கம்பு கொஞ்சோண்டு வாங்கியிருப்பேன். மேக்ஸிமம் இது ஃபீட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு 1 மந்த்து சிக்ஸுக்குனால் இதான் ஃபீட் பண்ணுவேன். ஃபுல்லாக 1 மந்த் ஃபுல்லாக இதான் ஃபீட் பண்ணுவேன். 1 மந்த் முடிஞ்சிட்டுனா 1 மந்த் கழித்து என்ன ஃபீட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அரிசி வந்து இப்போ முழுசாக இருக்கா, இதெல்லாம் லைட்டாக உடச்சி, ஒரு அரிசியை 2ஆக உடச்சி அது மாதிரி கிரைண்டரில் போட்டு லைட்டாக உடச்சிட்டு இதையும் அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 1.5 மாதம் தாண்டிட்டு, 1 மாதம் தாண்டி 1.5 மாதம் தாண்டிட்டுனா இது மிக்ஸ்டு கோழி தீவனம், அரிசி, அப்புறமா எங்கள் வீட்டில் இருக்க மிக்ஸ்டு ஃபுட்டு, கோழிக்கு பெரிய கோழிக்கு போடுற மிக்ஸ்டு ஃபுட்டு, மிக்ஸ்டு தீவனத்தை போடுவேன். ஒரு நாளைக்கு 300 கிராம் வந்து நான் காலையில் வந்து ஃபீட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஆஃப்டர் நான் 3 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறேன் சிக்ஸுக்கு. 3 டைம்ஸில் வந்து 1 டைம் வந்து 300 கிராம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறேன். இது செகண்ட் டைம் வந்து ஃபீட் பண்ண போகிறேன். இப்போ எவ்வளோ கிராம்ஸ் ஃபீட் பண்ணுறேன்னு பார்ப்போம் வாங்க. காலைல நான் வந்து ஃபீட் பண்ணியிருந்தேன், ஒரு 300 கிராம்ஸ் வந்து ஃபீட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயும் 100 கிராம்ஸ் தான் எடுப்பேன். எடுத்து 300 கிராம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவேன். இப்போது வெயிட் பார்த்து நம்ம வந்து போடுவோம் வாங்க. இப்போ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெயிட் பார்ப்போம். -12 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 400 கிராம்ஸ் வந்து நான் ஃபீட் பண்ணுறேன். இப்போ இருங்க, கொஞ்சம் நம்ம வந்து மிக்ஸ் ஃபுட் எடுத்து போட்டோம்னா அது 400 கிராம்ஸ் எப்படி வந்துடும். இப்போ ஒரு 400 கிராம்ஸ் வந்து இப்போ ஃபீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மொத்தம் காலையிலேருந்துனா 700 கிராம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறேன். நைட்டு ஒரு 300 கிராம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். டோட்டலாக வந்து எனக்கு இதை முயல் எல்லாமே சேர்ந்து தான் சாப்பிடும். மேக்ஸிமம் சிக்ஸ் வந்து ஸ்பீடாக சாப்பிட்டு முடிச்சிருவானுங்க. அவனுங்களுக்கு இப்போ பசியில் இருந்தால் ஸ்பீடாக சாப்பிட்ருவானுங்க. இப்போ பசியில் தான் இருக்காங்க, ஸ்பீடாக சாப்பிட்டு முடிச்சிருவானுங்க. முயல் சாப்பிட்டு முடிக்கும் முன்னாலே அவனுங்க ஸ்பீடாக சாப்பிட்ருவானுங்க. மேலே பாருங்க, மேலே ஒரு சிக்கன் பெரிய கோழிக்கு வச்ச சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பெரிய கோழிக்கு என்ன வைப்போனால், நாங்கள் வந்து 150 கிராம்ஸ் அது மொத்தமாக வந்து காலையில் 1 டைம் தான் நான் வந்து ஃபீட் வைப்பேன். பெரிய கோழிக்கு 1 kg வந்து நான் வைப்பேன். 1 kgங்கும் போது ஒரு 500 கிராம்ஸ் வந்து ரைஸும், ஒரு 500 கிராம்ஸ் வந்து மிக்ஸ்டு ஃபுட்டும் சேர்த்து 1 kg வந்து நான் வைப்பேன். மார்னிங் மட்டும் தான் வைப்பேன், 1 டைம் தான் வைப்பேன். சிக்ஸுக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவேன். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே சிக்கன் இறங்கி கீழே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு மொத்தம் 700 கிராம்ஸ் ஃபீட் பண்ணுறேன். நம்ம நைட்டு வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஃபீட் பண்ணுவேன். திரும்பி 300 கிராம்ஸ் ஃபீட் பண்ணால் 1 kg ஆயிரும் கரெக்டாக. ஒரு கிலோ வந்து ஒரு நாளைக்கு நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸுக்கு. இதுதான் என்னோடய சிக்ஸ். நான் என் சிக்ஸுக்கு வந்து ரெகுலராக நான் வந்து ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது வந்து இதுதான். நீங்கள் வந்து உங்கள் சிக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணணுமோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன ஃபுட்டு கிடைக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபீட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து முக்கியமானது வந்து அந்த கோழி தீவனம் குஞ்சு தீவனம் மட்டும்தான். அதுக்கு வந்து குஞ்சுக்கு உண்டு, கோழிக்கு உண்டு. கோழி தீவனமும் உண்டு, குஞ்சு தீவனமும் உண்டு. நீங்கள் குஞ்சு தீவனம் வாங்கி குஞ்சுக்கு போட்டால் தான் கரெக்டாகும். கோழி தீவனத்தை வாங்கி குஞ்சுக்கு போட்டால் சாப்பிட முடியாது, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை சாப்பிட முடியாது. குஞ்சு தீவனம் வாங்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்பீடாக வளரவும் செய்யும், க்ரோத்தும் இருக்கும் குஞ்சுங்களுக்கு. ஆனால் மேக்ஸிமம் குஞ்சு தீவனம் மட்டும் வாங்கி கொடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொத்தமாக நான் வந்து எவ்வளோ குஞ்சு தீவனம் வாங்கினா 22 kg குஞ்சு தீவனம் வந்து வாங்கினேன். அதாவது கோழி தீவனம், குஞ்சு தீவனம் வந்து 22 kg வாங்கியிருந்தேன். 22 kg வாங்கும்போது எனக்கு வந்து எத்தனை மாதம் ஓடிச்சுன்னா 2 months வரையும் ஓடி இருக்குது 22 kg. நீங்கள் வந்து சிக்ஸு பிறந்து ஒரு 2 months வரையும் சிக்ஸ் ஃபுட்டு வந்து குஞ்சு தீவனம் வந்து கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கோழி குஞ்சு தீவனம் வந்து கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நார்மலாக வந்து கோழிக்கு கொடுக்குற அந்த அரிசியும் அப்புறம் மிக்ஸ்டு ஃபுட்டு மட்டும் கொடுத்தாலே போதும் தான்.
அது வந்து நல்லா க்ரோத் கிடைக்கும். 1 மந்த்து நீங்கள் சிக்கு பொறிச்சு 1 மந்த் கழிச்சு டிவார்மிங் மட்டும் பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்பீட் க்ரோத் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோதான் நல்லா ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு போட்டாலும் 1 மந்த், அதாவது சிக்கு முட்டையிலேருந்து பொறிச்சு 1 மந்த் கழிச்சு டிவார்மிங் பண்ணால் தான் நல்லா க்ரோத் இருக்கும். நானும் டிவார்மிங் பண்ணலாம். நான் என் சிக்கு பொறிச்சு 2 மந்த்ஸ் ஆகிட்டு அதுக்கே இந்த க்ரோத் இருக்குது. இன்னும் நான் டிவார்மிங் பண்ணால் இன்னும் ஸ்பீட் க்ரோத் இருக்கும். நான் இன்னும் டிவார்மிங் பண்ணலாம். டிவார்மிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில பொருட்கள் வந்து தேவைப்படுது. அதை மட்டும் நான் வாங்கினா தான் நான் டிவார்மிங் பண்ண முடியும். டிவார்மிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான டவுட் வந்து இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.